திரு கிரீஷ் சோடகர் அவர்களை பொறுத்தமட்டிலும் தமிழ்நாடுக்கு கிடைத்த பொறுப்பாளர்களிலே சமீப காலத்துல மிகவும் தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு பொறுப்பாளராக இருந்தார். அவரை பொறுத்தமட்டிலும் அவர் தொண்டர்கள் இந்த இடங்கள் வாங்குவதிலெல்லாம் அவருடைய பொறுத்தமட்டிலும் அவரை பலரும் பலவிதமாக அவரை தவறான பாதையில அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தமட்டிலும் அவர் ஒரு பொறுப்பாளராக தமிழக தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அவர் தேர்தல் நேரத்துல தேர்தலுக்கு கூட்டணி வருவதற்கு முன்னாலே நடந்த பேச்சுக்களும், அதற்கு முன்னாலே திமுகவினுடைய தலைவர்களை பார்த்து குழுவினுடைய தலைவராக அவர் எடுத்து சொன்ன கருத்துக்களும் மிகவும் ஆழமான கருத்துக்கள். அதுல குழுவில் இருந்தவர்கள்ட்ட ஒழுங்கா கரெக்டா விசாரிச்சோம்னா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்பது அந்த குழுவிலே அவர் எடுத்து சொன்ன வாதங்களும் அவர் எடுத்து சொன்ன விதமும் மிக மிக தெளிவான வாதங்கள். எங்களை பொறுத்த மட்டிலே அவர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே இருக்கின்ற சூழ்நிலையை ஏற்று, இருக்கின்ற களத்தை ஏற்று அதை அனைத்தையும் தாண்டி செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறோம்.